ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தி கோட் திரைப்படத்தில் வந்து செம்ம ஹாப்பியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதாவது தி கோட் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த ஒரு முக்கியமான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. தி கோட் திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, தி கோட் திரைப்படத்தோட படக்குழு படப்பிடிப்பிற்காக கேரளா வந்து போயிருந்தாங்க. கேரளா போயிட்டு அங்கே 5 நாட்கள் ஷூட்டிங் வந்து நடத்தியிருந்தாங்க. ஷூட்டிங் முடிந்த நிலையில் தற்பொழுது விஜய் சார் சென்னை வந்து திரும்பியிருக்காங்க. தொடர்ந்து 5 நாட்கள் தளபதி விஜய் சார் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. கேரளாவில் இருக்கிற ரசிகர்களை மீட் பண்ணி பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது சென்னை வந்து திரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படத்தில் திரிஷா அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறது உறுதியாக இருக்கு. தி கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. கேரளாவை தொடர்ந்து அடுத்தபடியாக ரஷ்யா சென்று சில பாடல் காட்சிகளை படமாக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் தி கோட் திரைப்படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிலும் நடைபெறுவதாகவும் சொல்லியிருக்காங்க. தி கோட் திரைப்படத்தை தளபதி விஜய் சாரோட பிறந்த நாளான ஜூன் 21 திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்பு மற்றும் கிராபிக்ஸ் பணிகள் முடிவடையாத காரணத்தினால ஆகஸ்ட் 23 இந்த ஒரு திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத. ஸோ ஓகே நண்பா, தி கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்பை முடித்த உடனே அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க. தளபதி விஜய் சாரும் 2026 அரசியலுக்கு வந்து வர போகிறாங்க. இந்த ஒரு ரீசனால் எந்த ஒரு பிரேக்குமே எடுக்காமல் தொடர்ந்து அடுத்த திரைப்படத்தை வந்து நடிக்க போகிறாங்க. அரசியலில் தளபதி விஜய் சாருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.